ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏலகிரி ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஏஆர் தங்கக்கோட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்களும் வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஏஆர் தங்கக்கோட்டையினுடைய நுழைவு வாயில் என்ட்ரன்ஸில் பாருங்கள். பார்க்குறதுக்கு மவுண்டைன் வியூவோட அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேர சோழ மன்னர்களை வந்து நினைவுபடுத்தும் வகையில் வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு உள்ளே நுழையும் போது வரவேற்கத்தக்க வகையில் சிற்பங்கள் வந்து ரொம்பவே மிகவுமே வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. எந்த ஒரு சுவர்லையுமே கேப் விடாமல் அந்த இடத்துல வந்து என்ன வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தங்க கோட்டை தாங்க. நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறத விட தங்க கோட்டைன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா கண்ணில் வந்து ஒத்திகை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்த நுழைவாயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அது போக வந்து ராம வடிவு கன்வென்ஷன் சென்டர் இருக்குது, ராயல் தர்பார் அண்ட் தென் மவுண்ட் வியூ ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை பற்றி வந்து விரிவாக பார்க்கலாங்க வாங்க. ஆக்சுவலாக ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. பாருங்கள், மவுண்டைன் வியூவோட இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்கள் பார்த்ததையுமே வந்து தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கான ஸ்விம்மிங் பூல் தாங்க போய் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா அற்புதமாக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் நம்ம ஸ்விம்மிங் முடித்ததையும் வந்து அடுத்தது வந்து நம்ம டிஜேக்கு போயிடலாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்கக்கோட்டையினுடைய வியூ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுடைய என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நைட் டைமில் பார்க்கும்போது இவ்வளோ லேம்ப் லைட்ஸோட ரொம்பவே அழகாக இருக்குது. அதே சமயம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. நீங்கள் மேலே இந்த மவுண்டைன் வியூ பார்க்குறதுக்காக இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏறி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து மார்கழி மாதம்னாவே குளிர் அதிகமாக தாங்க இருக்கும். நம்ம வந்து இந்த குளிரை தாங்கக்கூடிய வகையில் கேம்ப் ஃபயரும் வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட்டும் வந்து இங்கேயே அவைலபிள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டும் வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம மார்னிங் டைம்னுடைய வியூ வந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிகளும் அண்ட் தென் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலைநயத்தோடு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளேயே வந்து மன்னர்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து ஜீப்போ இருக்குங்க. மேலே இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனுடைய என்ட்ரன்ஸ்க்கு தாங்க நம்ம வந்து போக போகிறோம். அந்த காலத்தில் கோட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிற்பங்கள் வச்சு வடிவமைச்சிருப்பாங்களோ அதே மாதிரி சிங்கம் இது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுடைய என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இதுக்குள்ளே போனோம்னா மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் போகும்போது செட்டிநாடு ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வீடு வந்து ஒரு வீடுனா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து பிரமிப்பாக வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன் வியூ வந்து அவ்வளோ அழகாக அட்டகாசமாக தெரியுதுங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செடியில் கூட ஒரு இந்தியாவை வந்து எப்படி வந்து ஒரு பீகாக் அப்படிங்கிறத வந்து வடிவமைச்சு அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கான பிளேஸும் வந்து இங்கே இருக்குது. ஏர்லி மார்னிங் டைமில் பார்க்கும்போது பூ வந்து நல்லா மொட்டாக இருக்குது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டேபிள் ரோஸை வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு இதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மவுண்டைன் வியூவோட அவ்வளோ அழகாக அட்டகாசமாக தெரியுது. நம்ம நின்று வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான இடம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அருவி மாதிரி வந்து தண்ணி போகிற மாதிரியெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்பிட்வீனில் மான் வந்து அழகாக வந்து நிற்கிற மாதிரியும் வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த விசிட் வந்து பார்த்துட்டு போங்க. அடுத்து ஒவ்வொரு சிலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் எவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். கல்லாலேயே வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வந்து நிறையவே இருக்குங்க.
பாருங்கள், கல்லால் வடிவமைக்கப்பட்ட வந்து சிலையை பார்த்தோன்னா அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஒரு பெண் வந்து கையில் வந்து கொடுத்த வச்சுட்ருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக்னு நினைக்கலாம், அது கிடையவே கிடையாதுங்க. ஒரிஜினல் பிளான்ட்டு தாங்க. இந்த ஒரிஜினல் பிளான்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து இங்கேயே வந்து பேக்கரிஸ் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்மளோட நுழைவாயில் என்ட்ரன்ஸில் வந்து காளமாடு சிலை இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து தத்ரூபமாக கண்ணை கவரும் வகையில் கோயில் மாதிரியே வந்து கலை சிற்பங்களோட வடிவமைச்சிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸில் வந்து காளமாடு சிலை பார்த்தோம், அதே மாதிரி இங்கே வந்துட்டு கிருஷ்ணரோட வந்து பசுமாட்டோட சிலை இருக்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்றுட்டு நம்ம டோட்டலாக வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏஆர் தங்கக்கோட்டையினுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து ஆர்ட் அண்ட் க்ரியேஷன்ஸ் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஏலகிரி ஹில்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. பார்க்குறக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நேர்லேயும் வந்து விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகலாங்க. அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கான தனி ஏரியாவும் இருக்குங்க, கிரவுண்டும் இருக்குங்க. அதில் வந்துட்டு கிட்ஸ் பார்க் அமைச்சு அதுலேயும் விளாட்றதுக்காக வந்து எல்லா இதுவும் செஞ்சுருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்டரில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஹாலு. அதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஹாலாகவும் வந்து வச்சுருக்காங்க, பார்ட்டி ஹாலும் இருக்குங்க. அண்ட் தென் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல்லையும் வந்து லெஃப்ட் சைடில் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. உள்ளேயே வந்துட்டு இது ஓரத்தங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள்லாம் அவ்வளோ அழகாக வந்து நீட்டாக இது வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வியூ பார்க்குறதுக்கு அப்படியே ராக்ஸ் அந்த பாறைகளோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்த வே ஆஃப் இதில் நம்மளை ஸ்டெப்ஸில் வந்துட்டு இறங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. பார்க்குறதுக்கு இதுவும் வந்து மவுண்டைன் வியூ போலவே கரெக்டாக வந்து இருக்குங்க. அதாவது நம்மளால் வந்து ஸ்டே பண்ணிட்டு போக முடியலனா கூட ஒரு நாள் வந்து ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாங்க. சைடில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அதாவது எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல் இயற்கை காற்றை வந்து சுவாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏர்லி மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போங்க. அடுத்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அது என்னன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்குள்ளே சைடில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சமாக வந்து இதழ் விரிஞ்சு விரியாமையும் வந்து இருக்குங்க. அதை வந்து பார்த்துடலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணை பிரமிக்கிற வகையில் இருக்குங்க. அதே சமயம் பிங்க் கலர்லேயும் வந்து இருக்குங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை செம்பருத்தி. ஒரு குச்சியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை செம்பருத்தியும், அதே செடியில் இன்னொரு குச்சியில் பார்த்தீங்கன்னா கலர் செம்பருத்தியும் வந்து பூத்துருக்குங்க. இதுவும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சொல்லப்போனால் இயற்கையை ரசிக்கிற வகையில் இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை வந்து கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓரங்கள்ல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறையும் வந்து நம்ம பார்த்துட்டு போகலாங்க. ஒவ்வொரு பாறையிலையும் ஒவ்வொரு நுணுக்கமான வரைபடம் தாங்க இருக்குது. எல்லாமே அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இருந்திருந்தால் அது வந்து எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை நயத்தோட அவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்த பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா மாடு, அதன் கூடவே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதே போல் அதுக்கு அடுத்த பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா யானைகளை வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ வந்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு வந்து டிராயிங் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் வந்து உருவத்தில் அவ்வளோ சிற்பநயத்தோடு செதுக்கியிருக்காங்க. பாருங்கள், சிங்கம் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது போல் தத்ரூபமாக வந்து செதுக்கி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம மவுண்டைன் வியூ தாங்க பார்க்க போகிறோம். மேலே வந்து ஸ்கை இருக்குது, கீழே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து வெங்கடாச்சலபதி எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ சாமியும் சரி எல்லாமே வந்து சிற்ப நயத்தோட விநாயகர்லேருந்து எல்லாமே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே இதில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாய் பசுவும் கன்றும் வந்து இருக்கிற மாதிரி வந்து சிற்பம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்ட்டி ஹாலுக்கு போகிறோங்க. இந்த பார்ட்டி ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மஹால் அளவுக்கு ஹால் மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் இந்த வியூ பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. சைடில் அதே மட்டும் இல்லாமல் அதாவது ஒவ்வொரு தத்ரூபத்தையும் வந்து வடிவமைச்சு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா குடம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அண்ட் தென் செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணை கவரும் வகையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு வந்து க்ரீன் கலர் செடியாக இருந்தாலும் மேலே இருக்கிறது பூ மாதிரி கிடையாதுங்க. அதுவும் வந்துட்டு கலர்ஃபுல்லான லீஃப் தான். பார்க்குறக்கு அடியில் வந்து செடியாகவும் மேலே வந்து பூ இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய யானையோட சிலையும் வந்து இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஓவரால் மவுண்டைன் வியூவோட சூப்பராக வந்து ஏஆர் தங்கக்கோட்டை வந்து அவ்வளோ அழகாகவும் பிரமிப்பாகவும் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு வந்து வெக்கேஷன் டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க. அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கும் இருக்குது, ஃபண்டேரா பார்க் இருக்குது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸுன்னு சொல்லலாம். இந்த வெக்கேஷன் ட்ரிப்க்கு நீங்கள் போகாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வெக்கேஷன் ட்ரிப் வந்து சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து போயிட்டு வாங்க. ஃபெமினாஸ் வேர்ல்டின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. அண்ட் தென் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபெமினாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.